மலையாளம்ல அர்ஜுன் அசோக் நடிப்பில் வெளிவந்த ஒரு அழகான ஃபீல் குட் லவ் டிராமா தான் அன்போடு கண்மணி. இந்த திரைப்படம் இப்போ தமிழ் டப்பிங் கூட யூடியூப்ல ஃப்ரீயாவே அவைலபிளா இருக்கு. எப்படி இருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்த்துடலாம். இதுல படத்தோட கதையை பொறுத்தளவுக்கு படத்துல நம்ம அர்ஜுன் அசோக்குக்கு ஷாலினி அப்படிங்கிற ஒரு பெண்ணோட ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகுது. கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் ஆயிடுச்சு. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒய்ஃப் வந்து பிரெக்னென்ட் ஆகலை. ஆனால் இந்த இடைப்பட்ட கேப்பில் வந்து விசேஷம் இருக்கான்னு போற வரவங்க எல்லாருமே கேட்க, கல்யாணமான புதுசுல இதை ஆரம்பத்தில் கேட்கும்போது பெருசாக தெரில அப்படின்னாலும் போக போக இதை கேட்குறதே வந்து பார்த்தீங்கன்னா மாடுலேஷனே மாறுது. அதனால நம்ம ஹீரோயின் ரொம்ப வேதனைப்படுறாங்க. இந்த மாதிரியான சுச்சுவேஷன்லையும் நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே நம்ம ஹீரோயின் கூட ஒரு சப்போர்ட்டிவாக தான் இருக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெக்னன்சி ஆனாங்களா இல்லையா, அதுக்கு என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது அந்த படத்தோட பிளாட்டு. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு படத்தோட பெர்ஃபார்மன்ஸை தான் சொல்லணும். ஹீரோ அண்ட் ஹீரோயின் இவங்க ரெண்டு பேரோட ஆன் ஸ்க்ரீன் கெமிஸ்ட்ரி நல்லா இருந்துச்சு. பெர்ஃபார்மன்ஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த எமோஷன் போர்ஷன்ஸ்லாம் நம்ம ஹீரோயின் சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. பட் இந்த படத்தில் வந்து இந்த ஹை மூமெண்ட்ஸ் அதிகமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு படமாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. இந்த ட்விஸ்ட் அண்ட் டான்ஸு ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் இந்த படத்தில் கண்டிப்பாக இருக்காது. இது ஒரு நார்மலான படமாக இருக்கும். ஆனால் கண்டிப்பாக நிறைய இடங்கள்ல அந்த ஃபீல் குட்டான வைப் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒர்க் ஆச்சு. பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினும் அந்த சாட் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான வேலைகள்லாம் பார்ப்பாங்களா, அந்த போர்ஷன் நல்லா இருக்கும். தென் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு முக்கியமான சுச்சுவேஷனில் அம்மன் போடும், அதை ஹேண்டில் பண்ணுறது இதெல்லாமே செகண்ட் ஹாஃப் கண்டிப்பாக நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொட்டீனான டெம்ப்ளேட் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். அதனால் முடிஞ்சால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தமிழ் டப்பிங்கோட யூடியூப்ல இருக்குது அப்படிங்கும்போது ஒரு ஒன் டைம் கண்டிப்பாக தாராளமாக பார்க்கலாம்.